நம்முடைய தமிழ் வரலாறு எவ்வளவு பழமையானது என தெரியுமா? சிலர் தமிழ் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தின் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஒரு நகரம் இந்த எண்ணத்தையும் முற்றிலும் மாற்றிவிட்டது. அந்த இடம்தான் கீழடி. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் நகர வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள், தொழில்நுட்பத்தில் முன்னேறியிருந்தார்கள் என்று நிரூபித்த இடம் கீழடி. இது சாதாரண அகழாய்வு அல்ல. தமிழர்களின் வரலாற்றை உலக அரங்கில் மீண்டும் எழுத வைத்த புரட்சிகர கண்டுபிடிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த சிறிய கிராமத்தில் 2015ஆம் ஆண்டு தொடங்கிய அகழாய்வு இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியது. இங்கு கிடைத்தவை சாதாரண பானைகள் அல்ல. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட குடைச்சல் துண்டுகள், செங்கல் கட்டிடங்கள், வடிகால் அமைப்புகள், மணிகள், இரும்பு கருவிகள், நெய்தல் தொழிலுக்கான கருவிகள் என ஒரு முழுமையான நாகரிகத்தின் சான்று. அதிலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இங்கு கிடைத்த பொருள்கள் காலம் சுமார் கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது இன்று முதல் 2600 ஆண்டுகளுக்கு முன். அதாவது சங்ககால தமிழர்கள் வெறும் கவிதையில் எழுதி கொண்டிருந்தவர்கள் அல்ல, அவர்கள் திட்டமிட்ட நகரங்களில் வாழ்ந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்தனர். கீழடியில் கிடைத்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் அக்கால மக்களிடம் எழுத்தறிவு பரவலாக இருந்ததை காட்டுகின்றன. இது கல்வி சிலருக்கே இருந்தது அல்ல, பொதுமக்களுக்கு இருந்திருக்கலாம் என்பதை உறுத்துகிறது. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட செங்கல் கட்டிடங்கள் மற்றும் வடிகால் அமைப்புகள் நகர திட்டமிடல் தமிழர்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தார்கள் என்பதை காட்டுகின்றன. சுகாதாரம், குடிநீர், வாழ்வியல் ஒழுங்கு இவை அனைத்தும் அந்த சமூகத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்தன. மணிகள், ஆபரணங்கள், விளையாட்டுப் பொருட்கள், நெய்தல் கருவிகள் ஆகியவை அக்கால மனிதர்கள் வாழ்க்கை செழுமையாக இருந்ததை காட்டுகின்றன. அவர்கள் வெறும் உயிர் வாழவில்லை, அழகு உணர்வு, கலை உணர்வு, தொழில் திறன் ஆகியவற்றுடன் வாழ்ந்தனர். கீழடி அகழாய்வு ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்தியது. தமிழர் நாகரிகம் வட இந்திய தாக்கத்தால் உருவானது அல்ல, அது தனித்துவமாக தன்னிறைவு பெற்றதாக வளர்ந்த நாகரிகம். இது உலகின் மற்ற பழமையான நாகரிகங்களைப் போலவே உயர்ந்தது ஒன்றாக இருந்திருக்கலாம். மெசொப்பொத்தேமியா, எகிப்து, சீனா போன்ற நாகரிகங்கள் நாம் பெருமையாக பேசுகிறோம். அதே பட்டியலில் தமிழ் நாகரிகமும் இடம்பெற தகுதியானது என்பதை கீழடி நிரூபிக்கிறது. பல ஆய்வாளர்கள் கீழடியை தமிழர்களின் சிந்து சமவெளி என்று கலைக்கிறார்கள். ஏனெனில் இது ஒரு மொழியின் தொன்மை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் அறிவையும் ஒழுங்கையும் காட்டுகிறது. ஒரு காலத்தில் தமிழர்களுக்கு எழுதப்பட்ட வரலாறு குறைவாக உள்ளது என்று கூறப்பட்டது. ஆனால் கீழடி அந்த கருத்தை முறியடித்தது. மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒவ்வொரு பொருளும் ஒரே செய்தியை சொல்கிறது. தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிவுடன் நாகரிகத்திலும் வாழ்ந்த மக்கள். இப்போது ஒரு கேள்வி, 2600 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்த தமிழர்கள் பற்றி நாம் பள்ளிகளில் எவ்வளவு கற்றிருக்கிறோம்? கீழடி அகழாய்வு நமக்கு பெருமை மட்டும் தரவில்லை, நமது அடையாளத்தை மீண்டும் உணர வைத்துள்ளது. தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு உயிருள்ள நாகரிகம். இந்த உண்மை உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பருடன் பகிருங்கள். மேலும் தமிழர்களின் மறைக்கப்பட்ட வரலாற்றை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் பேசும் ஒவ்வொரு தமிழ் சொல்லின் பின்னாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகத்தின் சுவடு இருக்கின்றன. அந்த சுவடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மண் அதுதான் கீழடி. நன்றி, வணக்கம்.